Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் போட்டுருக்க இந்த சிம்பிளான லைட் வெயிட் மேக்கப் தான் பார்க்க போறோம். சோ இந்த மேக்கப் லுக் பர்టిక్యులரா யாருக்கு அப்படினா இதுவரைக்கும் நான் மேக்கப்பே போட்டது கிடையாது. இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா மேக்கப் போட போறேன். பட் அந்த மேக்கப்மே வந்து ரொம்ப ஹெவியா தெரிய வேண்டாம். ரொம்ப லைட் வெயிட்டா லைட் கவரேஜ் மேக்கப்பா இருந்தா போதும்னு நினைப்பாங்கல. சோ அவங்களுக்காக தான் மெயினா இந்த மேக்கப் லுக். சோ இந்த மேக்கப் நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் and காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் எதுவுமே நான் பண்ணல. சோ அந்த சிம்பிளான லுக் எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை க்ளீனாகவே ஆஃப் கேமராவில் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டர்ட்டும் இருக்கக்கூடாது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ தட் எல்லாத்தையுமே க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் மாய்ஸ்சரைசருமே மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வரணும், எங்கேயும் திட்டாக தெரியக்கூடாது அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் எந்த மாய்ஸ்சரைசரும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சரும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவோனோ நேச்சுரல்ஸோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி வந்து ப்ரைமராக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மேக்கப் போடுறீங்க, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைமர் தேவைப்படும். அப்போ தான் மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணும். பட் இது வந்து எக்ஸாக்டாக ஒரு ப்ரைமர் பண்ணக்கூடிய வேலையை பண்ணாது. நீங்கள் வந்து தனியாக ஒரு ப்ரைமர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்றப்போ இதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து 230 நேச்சுரல் பஃப். ஸோ மேப்ளினோட இந்த டியூப் ஃபவுண்டேஷன் வந்து ரேட்டு கம்மி தான். ஸோ இதை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேறு ஃபவுண்டேஷன்ஸ் இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான கவரேஜ் இருக்கும் அண்ட் ஃபினிஷும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஷேட்ஸும் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஷேடில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எந்த கலர் கரெக்ஷன் அண்ட் கன்சீலிங் ஸ்டெப்பும் பண்ணலை. பிகாஸ் பிகினர் அப்படின்றப்போ கண்டிப்பாக இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. நமக்கு மேக்கப் போட ஃபஸ்ட்டு வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக போடலான்னு நினைப்பாங்க. அடுத்த மேக்ஸிமமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு மேக்கப் ப்ராடக்டே வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டேரெக்டாக அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதை என்டையர் ஃபேஸ்க்கும் டாட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பிளாக்கான டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பியூட்டி பிளெண்டருமே நல்லா வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணியில் போட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்து எந்த சொட்டுற மாதிரியான தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு டேம்பாக இருக்கிற பியூட்டி பிளெண்டரில் தான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ ஃபவுண்டேஷனை நெக் அண்ட் இயர்ஸ்க்கும் மறக்காமல் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும். அண்ட் நான் சேம் ஃபவுண்டேஷனை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய அண்டர் ஐஸ் கீழே மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் நான் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இதுவே வந்து ஒரு கன்சிலர் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட் கன்சிலர் அளவுக்கு இது ஃபுல்லாக ஹைட் பண்ணாது, பட் ஸ்டில் நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேஸை வந்து கண்டிப்பாக நம்ம செட் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, எந்த டோனில் இருந்தாலும் சரி, ஒரு க்ரீம் அப்படின்னு நம்ம போட்டாலே அதை கண்டிப்பாக ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து மேப்ளின் ஃபிட் மீயோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து லைட் பீச். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அண்ட்ரைஸை நான் செட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டா வந்து கண்ணு கீழே லைன்ஸ் விழுந்துடும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் அங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்டையர் ஃபேஸையும் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து நல்ல ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. எந்த லூஸ் பவுடர், நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு போடுற பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்பேக்ட் பவுடர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து மேக்கப்பும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதையுமே அகெயின் வந்து ஏர்ஸ் அண்ட் நெக்குக்கும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஐப்ரோ ஹேர் நிறைய இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் எல்லாம் போடுறப்போ அது எல்லாமே அந்த ஹேரில் போய் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ நமக்கு எந்த கலரில் இருக்கணுமோ ஐப்ரோ அந்த கலரில் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐப்ரோ பென்சில் இல்லை பவுடர் ஏதாச்சும் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஹேரே இல்லை என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸை கீழே வந்து லைன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா மேலேயும் லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி விடலாம். ஃப்ரண்ட்லேருந்து எப்போதுமே ஐப்ரோஸ் வரையாதீங்க. ஸோ ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு அப்புறமா நான் வந்து சாம்பரோட காஜல் எடுத்திருக்கேன். ஸோ பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஐலைனர் போட வரலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய ஐஸ்க்கு காஜல் இல்லை லைனர் வைங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் வந்து மிஸ்டேக் ஆகிருமோன்ற எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்பர் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஐலைனர் போடுற இடத்துல இல்லை, நம்ம கீழே எப்படி காஜல் அப்ளை பண்ணுவோம் கண்ணுக்கு கீழே, அதே மாதிரி நான் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் நம்ம யூஸ்வலாக எப்படி காஜல் கீழே அப்ளை பண்ணுவோமோ அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஐலைனர் போட தெரியாதவங்களுக்கு ஒரு சூப்பரான மெத்தடாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஐலைனரும் கொஞ்சமாக வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மேபிலினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மஸ்காரா. இதில் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இல்லாத வேரியண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐலைனர் காஜல் எதுவுமே வைக்கலனா கூட ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள், லுக்கே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஹைலைட்டர் வந்து இப்போது மேக்கப் பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட ஹைலைட்டர் பற்றி வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஃபைனலாக நம்ம லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இந்த ஹைலைட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் போடல, கன்சீலர் போடல, எதுவுமே போடல, ஜஸ்ட்டு காம்பேக்டோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் லுக்கு அதை வந்து இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகும். ஸோ ஹைலைட்டருக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட மெகா க்ளோ ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய 2 சீக் போன்ஸில், நோஸ் சென்டரில், கியூபிட்ஸ் போல், சின்னில், ஃபோர்ஹெட்டில், ப்ரோ போனில் அண்ட் ஐஸோட இன்னர் கார்னர்லேயே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் போடுறேன். லிப்ஸ்டிக்கு பர்பிளோட லிப் கிரையான் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து ஃப்ரம் திஸ் டு தேட் அப்படின்ற ஷேட். பட் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என்கிட்ட இருக்க ஒரு ரெட் லிப்ஸ்டிக், சும்மா ரேண்டமாக இருக்க ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் இதுக்கு மேலே லைட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கலராக இருந்தது. அண்ட் அவ்வளோதான், நம்ம வந்து பிந்தி எல்லாமே வச்சதுக்கப்புறமா லுக் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிகினிங்கில் நான் மேக்கப் போடாமல் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் வந்து ரொம்ப பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் கவர் ஆகிருக்கலாம், என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் க்ளோ இருக்கலாம் நம்ம ஹைலைட்டர் போட்டதுனால. அண்ட் லிப்ஸ்டிக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால இது வந்து எல்லாராலையும் வெளியில் போட்டு போக முடியும். ஈவன் உங்களுக்கு மெச்சூர்ட் ஸ்கின்னாக இருக்குது, 30+ இருக்கீங்கன்னா கூட இந்த மேக்கப் வந்து சூப்பராக செட் ஆகும். பட் நான் இன் ஜென்ரல் ரொம்ப பேசிக்காக ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் ப்ராடக்ட் வாங்க போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.